மன்ற வழிபாடுல உட்கார்ந்தோம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்புல ஏதாச்சும் பண்ணோம்னா. ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். என் பேர் லலிதா. சிங்கப்பெருமாள் கோயில் பெருவிஞ்சம்பாக்கத்து பகுதியிலேருந்து வரேன். நான் இங்கே வந்து மாலை போட்டு இதோட 25 வருஷம் ஆகுது. நாங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக நாங்கள் ஆரம்பத்துலேருந்து போட்டது இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை. அம்மாவை நினச்சி கஷ்டம்னு நாங்கள் வந்தோம்னா அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு தீருது. நாங்கள் நல்லபடியாக போயிட்டு இந்த மன்றத்தில் இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்தில் இருந்து எங்களை கூட்டிகிட்டு வராங்க. சிறப்பாக செய்கிறாங்க, சிறப்பாக செயல்படுது இந்த மன்றம். நிறைய ஆயிரம் கணக்கில் வந்து இங்கே மாலை போடுறாங்க, நல்லா செய்கிறாங்க, சிறப்பாக செயல்படுறாங்க. அம்மா தரிசனம், அம்மா பார்க்க மருவத்தூர் போகிறோம். அம்மாவோட தரிசனம் இருக்குது. அம்மா நேரில் பேசுகிற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பௌர்ணமி பூஜை நடக்குது. இந்த மார்கழி மாதம் வந்து சிறப்பாக தினமும் வந்து மன்ற பூஜை நடக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஏற்று நடக்கிறாங்க. விளக்கு பூஜை இது மாதிரி நடக்குது. ஆடி கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. பால் எடுக்கிறது இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க, சிறப்பாக செயல்படுறாங்க. இந்த மன்றத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வந்து இங்கே மாலை போட்டு சிறப்பாக போயிட்டு அம்மாவோட அருளோடு நாங்கள் வரோம். எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. வணக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. நான் இந்த சிங்கப்பெருமாள் மன்றத்தில் 25 வருஷமாக மாலை போட்டுட்டு வரேன். நாங்கள் இதே ஊர்லேருந்து ஸ்ரீபெருமந்தூர் போனாலும் இந்த மன்றத்தோட ஒன்று கலந்து வந்துட்டுருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அம்மா வந்து மாப்பிள்ளையும் அதே மன்றத்துலேயே பார்த்து கொடுத்தாங்க. அதே மாதிரி கல்யாணத்தப்போ வீட்டில் திருட வந்து வீடு புந்து கதவுலாம் உடச்சும் ஒரு பொருள் கூட மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்தாங்க. அதே இதுவில் இன்னும் 1.5 வருஷத்தில் கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கின்னு போயிடுங்க அப்படின்ட்டாங்க மாப்பிள்ளைய. நீ கொடுத்த வாழ்க்கை இது என்ன இது நான் கேட்கும்போது அங்கேருந்து ஒரு டாக்டர் வந்து நான் காப்பாற்றி தரேம்மான்னு சொல்லி கடவுள் புண்ணியத்தில் அவரும் அதே மே மாதம் வந்து இங்கே வேள்வி நடத்தினார். எங்கள் மாப்பிள்ளை ஒரு வாட்டியும் கனவுல வந்து அம்மா வந்து ஒரு நிகழ்ச்சியும் இதையும் இதுவாக சொல்லிட்டு வராங்க. என்னோட நானும் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தவங்கன்ற கதையாக நான் ஒரு 20 பேர் மேலே கூட்டின்னு வந்துட்டேன். ஒரு வருஷமும் கல்யாணம் வேணும்னு நினச்சி வரவங்க எல்லாருக்கும் மறு வருஷம் கல்யாணத்தோடு தான் வராங்க. குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே இன்றைக்கும் எங்கள் மன்றத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ரீபெருமந்தூர்லேயும் நிறைய மன்றங்கள் இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு அத்தனை பேரும் நாங்கள் இங்கே வந்து தான் மாலை போட்டுக்கிறோம். ஒரு வாட்டி கனவுல வந்து அம்மா நல்லது கிட்ட எல்லாத்தையும் உணர்த்துறாங்க, எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துகிறாங்க. ஒரு அசைவிலையும் ஒரு இதுவிலையும் எங்கள் அம்மா கூடவே இருக்கிறாங்க. நம்பி வந்தவங்களும் இன்னி வரைக்கும் அவங்க கைவிட்டதில்லை. நம்பி வாங்க, நிறைய பேருக்கு நல்லதே செய்வாங்க, நல்லதே நடக்குது. என் அனுபவத்தில் நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றில் கட்டி இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். நான் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்கன்னு மாலை போட்டு முடிஞ்சு போய் பார்க்குற கட்டியே உங்கள் வயிற்றில் இல்லையேன்னாங்க. அந்த மாதிரி ஒன்று அனுபவமும் நிறைய இது. போன மாதத்தில் ஒரு தொண்டுக்கு போகிறேன், காலே தூக்கி வைக்க முடியல, பிடிச்சிட்ருக்கு, எப்படி நீ போவ தொண்டுக்கு வேணான்னாங்க. அம்மா பார்த்துப்பான்ட்டு போனேன். அங்கே போய் பார்க்குறேன், எனக்கு அந்த கால் வலியே இல்லை. ஒரு சக்தியும் அந்த அம்மா கொடுத்து இன்னி வரைக்கும் வழி நடத்தின்னு வராங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. என் பேர் மகாலட்சுமி. நான் இங்கே 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே இங்கே வந்து நான் மாலை போட்டுட்ருக்கேன். அப்போத்துலேருந்தே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கே வரத்துக்கு. இப்போ எனக்கு கல்யாணமாகி எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. 2 குழந்தைங்களுக்கும் சேர்த்து நான் இப்போ மாலை போட்டுட்ருக்கேன். எந்த கஷ்டமும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் மன்றத்துக்கு வந்துட்டு தான் இருக்கோம். அப்போ இருக்கிற வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வரும்போதே என்ன கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம மன்ற வழிபாடில் உட்காந்தோம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்.